ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக வீடியோ நாளைக்கு போடலாம் அப்படின்னு இருந்தேன். நான் இந்த அப்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இரவுகளும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு ஸ்டேபிள் ஆகிட்டு மறுநாள் வேறு வித்தியாசமாக இருக்கும், மறுநாள் வேறு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ட்ரேடிங் செஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம 27ஆம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ மண்டே லீவு. ஸோ மண்டே லீவு, அப்போ டியூஸ்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த நடுவில் நியூஸ் என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். ஸோ அதை நம்ம எதுவும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மிடில் டேஸில் வீடியோ எதுக்காக போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ப்ரெடிக்ஷன் நம்ம என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணால் நம்ம எந்த மாதிரி நடந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த சார் நான் சிஇயில் ஹோல்டிங்கில் இருக்கேன், எனக்கு எவ்வளோ லாஸில் இருக்குது அப்படின்னு நிறைய அந்த அவங்களுடைய மனக்குமுறல்களை கமெண்ட்ஸில் தெரிவிச்சுக்காங்க நிறைய பேர். சார் எனக்கு இத்தனை லட்சம் லாஸ் ஆகிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது புரியல. நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு வீடியோக்கள் ஃப்ரீயாகவே இருக்குது, இலவசமாக இருக்குது. நீங்கள் பார்த்து நீங்கள் உங்களுடைய நாலேஜை கற்றுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டர்ஸ் உங்களை மாதிரி வியூவர்ஸ் எனக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் இந்த வீடியோஸ் அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு உங்களோட லைக்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் சிம்பிள். அதுக்கு ஒன்றும் சார்ஜஸ் எதுவும் இல்லையா. ஒரு லைக் பட்டன் தட்டிட்டு வீடியோ பார்க்கறதுல என்ன ஆகிட போகுது. அதே மாதிரி நம்மளுடைய வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன், அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண, அதுக்கு உங்களுடைய ஹார்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் பதிவு பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் பிக் சப்போர்ட்டர்ஸ். ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மேற்கொண்டு நீங்களும் கொஞ்சம் அது பேக் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த லெவல் போக முடியும். இல்லை அப்படி சொன்னால் அதை பார்த்து பண்ணணும்னா வேலைக்கு ஆகிறதில்ல. கொஞ்சம் உங்களுடைய எஃபர்ட்டையும் கொஞ்சம் கூட செலுத்துங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லும் ரத்த வெள்ளத்தில் மிதக்குது. இப்போ நம்ம நிஃப்டி 500 எடுத்துகிட்டு அப்படின்னா மைல்டாக ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு ப்ளஸில் இருக்குது, தவிர மிச்சப்படி எதுவும் ப்ளஸில் இல்லை, எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த டைமில் போட்டு நான் சிஇயில் ஹோல்டு இருக்குது சார் அப்படின்வாங்க. இப்போ கமெண்ட்ஸ் கூட பார்த்தீங்க, எக்ஸாம்பிள் 1-2 கமெண்ட் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ண பாருங்கள். 25150 சி பை சார் பாசிபிள் ஃபார் அப்சைட். அதாவது ஹோப்பில் வெயிட் பண்ணுறது வேறு, இந்த ரீசனுக்காக தான் வெயிட் பண்ணணும் அப்படின்றது வேறு. இது ஹோப்பில் வெயிட் பண்ணுற கதை. இப்போ ஏதாச்சும் நியூஸை ட்ரம்ப் என்ன மனசு மாதிரி வேறு என்ன குட் நியூஸாக கொடுத்து வேர்ல்டு அடுத்த லெவல் எல்லாமே க்ரோத் எக்கனாமிக் லெவலில் எல்லாம் பெரிய நல்ல மனசு பண்ணால் அது வேறு கதை. ஆனால் நடந்துட்டு இருக்கிற விஷயமே வேறு நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனசால் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இங்கே ப்ளே பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனுடைய அன்பான ரிக்வஸ்ட் என்ன, தயவு செஞ்சு இந்த ஆப்ஷன்ஸை பொசிஷன் அப்படியே எடுத்துகிட்டு போய் கன்வெர்ட் ஆகுது லாஸ்ட்டில் இருக்குதே அப்படின்றதுக்காக அப்படியே ஹோல்ட் பண்ணி அடுத்த நாள் எடுத்துன்னு போகணும் அப்படின்னா மிக தவறான விஷயம். அதுவும் நீங்கள் 3 நாள் அது ப்ரீமியம் எப்படி கரையினா அந்தளவுக்கு உங்களுக்கு கரைஞ்சிடும். ஸோ புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போது நம்ம அடுத்த லெவல் போகலாம். மறக்காமல் உங்களுடைய லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ரைட், சரி, இப்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய வியூஸ் உங்களுக்கு நான் அன்றைக்கி லைவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஏரியா வரலும் எனக்கு எந்த ஒரு டிசிஷன் எடுக்க முடியல இந்த இடத்துல ஏன்னா மார்க்கெட்டு இந்த சஸ்டண்ட் ஆகிட்டு இந்த 200 EMA டச் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்றதுக்காக மேபி அந்த இடத்துல கொஞ்சம் சஸ்டண்ட் ஆகிட்டு எதுவும் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க இந்த இடத்துல அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிருக்கு. பிரேக் டவுன் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,160 வரலும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்த ப்ரைஸ் அது வரணும். ஏன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது, இந்த சப்போர்ட் லெவலிலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த சப்போர்ட் பிரேக் டவுன் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்னதாக பேஸ் அமைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பேஸ் அமைக்கிறாங்க, அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும், என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சோ பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் அமையும். ஸோ இந்த 25,160 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை அமையத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா கூட டக்குன்னு பைலாம் போனது, இந்த நெக்லைன் கட்ட அப்புறம் பை அதெல்லாம் வெரி டேஞ்சர். ஓகே, ஸோ இந்த இதில் என்ன ஒன்று வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இங்கே திரும்ப ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சா அகைன் ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது டைம் ஃப்ரேம் 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸு ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி கிழவுது. ஸோ எங்கே பையஸ்க்கான அறிகுறி எதுவும் இல்லை. எல்லாம் லோ கட் பண்ணி தான் வராங்க தவிர எங்கே ஹை உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி எதுவும் இல்லை. ஜஸ்ட் முதல் முறையாக இந்த ஒரு ஹை உடைச்சாங்க, அவ்வளோதான். ஓகே, உடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த லோ உடச்சிட்டாங்க. ஸோ அப்போ இந்த பையர்ஸ்க்கான வேலை எதுவும் கிடையாது. இதில் ஆல்மோஸ்ட் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அப்போ நம்ம என்னென்னா ஸோ கொஞ்சம் எவ்ரி நம்ம புல் பேக் மேலே போனாவோ அங்கேருந்து நம்ம ஒரு லோயரில் ஃபார்மேஷன் பண்ணால் கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் ட்ரெண்ட் லைன் கூட எக்ஸ்டென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலான்னு இருக்கிறேன். நான் என்னுடைய வியூஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஓகே, சரி, இதில் எவ்வளோ தூரம் கீழே போகும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா என்னுடைய வியூனா நான் 24,800 வரலும் என்னுடைய ப்ரெடிக்ஷனு. ஸோ அந்த இடத்துல நான் என்னுடைய லாபத்தை நான் பதிவு செஞ்சுருவேன் இந்த இடத்துல.
அதுக்கப்புறமா கீழே போகாதா சார் எஸ் சான்சஸ் வெரி ஹை, அதோட கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னோடய ரிஸ்க் என்ன, ஸோ இந்த இடத்துல மேபி இன்னும் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த 2 நாள் 3 நாள் மேலே கரெக்ஷன் வந்துச்சு, நான் அந்த லாஸ் எடுக்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. ஸோ அந்த இடத்துல இந்த வந்த ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு புதுசாக வாய்ப்பு கிடச்சா அங்கே திரும்ப வந்து ஷார்ட்ஸ் எடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, ஆனால் எதுக்காக நம்ம ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா அது சரியான ஒரு டிசிஷனாக இருக்காது. ரைட்டுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிக்கு போயிடலாம். ஏன் அந்த தயவுன்னு சொல்கிறேன், அந்த புரிஞ்சுக்கங்கன்ற மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ணுற விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல வந்து நம்ம பையிங்கான எந்த பிளானும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ண மாட்டேன். நான் உங்களை சொல்ல வரல, நான் இந்த இடத்துல பையிங்கான பிளான் எதுவும் நான் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கூட அவள் தான் பியில் கூட அவள் தான் ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ லோயரில் ஃபார்மேஷன் நடக்குது, உங்களுக்கு 200 EMA ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சப்போஸ் கீழே வந்தால் கூட இந்த இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு வேலை தான் மார்க்கெட் வந்து இதில் பண்ணோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வியூ இதுலேயும் வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் தான் நான் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்னுடைய லெவல் பார்த்திங்கன்னா இந்த 58,000 57,800 இந்த 2 லெவலில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அடுத்த வரும் நாட்களில் இந்த தூரம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம எஸ்ஸுக்கு போயிடலாம். எஸ்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஸில் கூட அவள் தான் சேம் நம்ம நிஃப்டியில் என்ன ஒரு விஷயம் ஷேர் பண்ணமோ அதே தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். நீங்கள் டைம் சின்னது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு இந்த 200 EMA லைன் இங்கே போகிறதா உங்களுக்கு புரிய வரும். ஸோ இங்கே வந்து 200 EMA பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் தான் வந்து மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ண வருது. ஸோ இதில் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னுடைய வியூ என்னென்னா இந்த 81,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளாக தான் நான் பார்ப்பேன். ஸோ இதை வந்து இங்கே வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட் லெவல். அதுக்கப்புறம் 80,600 80,800 இந்த அடுத்தடுத்த லெவலில் நான் வந்து இந்த இதில் பதிவு பண்ணிவிட்டு சிஸ்டத்தை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நான். ஓகே, சரி, இது வந்து என்னுடைய பிளான். நான் என்ன பண்ணுறேன், அடுத்த மார்க்கெட்டுடைய பதிவை நான் வந்து பார்க்குறேன். இதில் வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் நீட் பண்ணணும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய ஸ்க்ரீனர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு கம்பெனியோடைய விஷயமும் உங்களுக்கு புரியும். அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எனக்கு வந்து இந்த 3 விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு ABS நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நான் இந்த பதிவில் பதிவிடுறேன். மறக்காமல் இதோடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் கீழே தெரிவிக்கலாம். எப்படி இருந்துச்சு, சிம்பிள் ஸ்வீட் அண்ட் சிம்பிளாக இருந்துச்சா, இல்லை ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருக்கணும், ஏதாச்சும் நான் திருத்தணும், நான் செய்து சரிப்படுத்திங்க அப்படின்னு சொல்லலாம், தாராளமாக சரிப்படுத்திக்க ரெடியாக இருக்கேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் மறக்காமல் குறிப்பிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு 250 லைக்ஸ்க்கு மேலே நான் பதிவிட்டால் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை அடுத்தடுத்த பதிவில் கொடுப்பேன். ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த சந்திக்கலாம். தேங்க்யூ.